ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா செஞ்ச சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் காஞ்ச உடனே அதில் வெங்காயமும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, சோம்பு, இது மூணும் சேர்ந்த தூளுங்க இது. இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள், இதோட உப்பும் சேர்த்திக்கலாங்க. தனியாத்தூள் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வதங்கின உடனே சிக்கனும் குக்கரில் சேர்த்திட்டு அதை நல்லா பரட்டி விட்டுடலாம். அதோட இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அது இதோட சேர்த்திக்கலாங்க. இதோட தக்காளியும் சேர்த்திக்கலாங்க. தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுடலாம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விடும், தக்காளிலேயும் தண்ணி இருக்கும். குக்கர் மூடி ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கலாங்க, போதும். நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். விசில் அடங்கின உடனே குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது இப்போ கடாய்க்கு மாற்றிக்கலாங்க. கடாய்க்கு மாற்றிட்டு இந்த தண்ணியை ஃபுல்லாக ட்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்பாத்திக்கு, பூரிக்கு, சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ் செம்ம சூப்பராக இருக்குங்க. இன்னும் சிக்கன் மிளகு வறுவல் அவ்வளோ நல்லாயிருக்கும். கோல்டு பிடிச்சிருந்தா கூட சாப்பிட்டா சரியாக போகுங்க. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.